வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் பிரியாத உறவு. கதைக்குள்ள போலாமா? அம்பிகாவின் கழுத்தில் மூர்த்தி தாலி கட்டியதும் வந்திருந்த அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்து கூற விஸ்வநாதன் மீனாட்சியின் முகத்தில் பெரும் நிம்மதியும் ஆனந்த கண்ணீரும் வழிந்து கொண்டிருந்தது. அம்மா, அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கோ என்று அம்பிகா அவர்கள் காலில் விழ மூர்த்தியும் அவர்களிடம் ஆசி பெற்றான். அவர்களை வாரி எடுத்த விஸ்வநாதன், நீ சேமமா இருப்படி கண்ணு, 2 பேரும் தீர்காயுசா இருக்கணும் என்றார் குரல் கம்ம. அருகில் சிலையாக நின்று கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த மீனாட்சியை திரும்பி பார்த்த விஸ்வநாதன், டி மீனாட்சி, என்ன இது சின்ன குழந்தையாட்டம், கண்ணு தொட பாரு, குழந்தைகள் நிக்கிறா, அவளை ஆசீர்வாதம் பண்ணுடி, 4 நல்ல வார்த்தைகளை சொல்லு என்றார் கண்களை துடைத்து கொண்டு. ஆ ஆ நன்னா இருங்கோ அம்மாடி, என் கண்ணே, நீ தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் என்று கண்களை துடைத்து கொண்டு அம்பிகாவை கட்டி அணைத்தாள் மீனாட்சி. பிறகு அம்பிகாவும் மூர்த்தியும் கணேசன் பார்வதியிடம் ஆசி வாங்க சென்றனர். 3 நாட்கள் சென்றது. திருமண கெலாட் அனைத்தும் ஓய்ந்து அன்று அம்பிகாவை அவளது புகுந்த வீட்டிற்கு அனுப்ப ஏற்பாடு செய்து கொண்டிருந்த மீனாட்சி கண்கள் கலங்க தனது மகளுக்கு அனைத்து வரிசைகளும் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். அமைதியாக வந்து தன் அருகில் நின்ற அம்பிகாவை திரும்பி பார்த்தவள் கடகடவென கண்களை துடைத்து கொண்டு, ஏய் செல்லம், என்ன இங்க நின்னு இருக்க? சரி, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? மூர்த்தி என்ன பண்ணிட்டு இருக்கார்? எல்லாம் ரெடியா? இதோ பாரு, இதுல பலகாரம் வச்சிருக்கேன், இதுல உனக்கு பிடிச்ச லட்டு இருக்கு, இதுல நீ அடிக்கடி ஆசைப்பட்டு சாப்பிடுவியே கைமுறுக்கு, அது வச்சிருக்கேன், நைட்டு ட்ரெயின்ல சாப்பிட. இதோ பாரு, அடையும் அவியலும் இதுல இருக்கு, மறக்காம சாப்பிடுங்கோ, கண்டதை வெளியில வாங்கி சாப்பிடாதேள், உடம்பு கெட்டுடும். ஊருக்கு போனதும் எனக்கு போனை போட்டுட்டே இரு. என்ன இல்ல, உன் தோப்பனார் உம்முன்னு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உக்காந்துடுவார். பாத்துடிமா, பாத்துக்கோ, இந்தா இத கையில வச்சுக்கோ என்று தன் முந்தானையில் முடிந்திருந்த 500 ரூபாய் கட்டை அவளிடம் திணித்தாள். அம்மா, எதுக்கு இதெல்லாம்? என்கிட்ட இருக்கு. நீ 1000 சம்பாதிச்சாலும் என் பொண்ணுக்கு நான் கொடுக்கறத வேண்டான்னு தடுக்காத, இது என் நிறைவுக்கு. சரி, போனதும் டியூட்டில ஜாயின் பண்ணிடுவியா? இல்லம்மா, அடுத்த வாரம் தான் ஜாயின் பண்ணணும். ஓ அப்படியா? ஆமா, மூர்த்தி அவருந்தாம்மா, அவர் லீவ் முடிஞ்சு ஆபீஸ் போறச்ச என்னையும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னார். ஓ ஆமா ஆமா, புது இடத்துல உனக்கு யாரு தெரியும், உங்க ஆத்துக்காரர் கூட இருந்தா நல்லதுதான், அதுக்குதான் அவர் வேலை பார்க்கற கம்பெனிலேயே உன்னையும் சேர்த்து விட சொல்லிட்டாரு உன் அப்பா என்று மீனாட்சி கூறிக்கொண்டிருக்கும் போதே, என்ன மீனாட்சி, ட்ரெயினுக்கு டைம் ஆறது, குழந்தைய விடு சீக்கிரம், அவ ரெடியாகட்டும் என்று கூறிக்கொண்டு விஸ்வநாதன் உள்ளே வந்தார். எல்லாம் ரெடினா என்று பேக்குகளை எடுத்துக்கொண்டு வெளியே வந்த மீனாட்சியை பார்த்து சிரித்த மூர்த்தி, என்ன அத்தை இதெல்லாம்? ஒன்னும் இல்ல மாப்பிள்ள, புக்காத்துக்கு போற பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய சீரு, நீங்க பெங்களூருக்கு போறதால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிருக்கேன், அவ்வளவுதான், எல்லாம் நானே கையால பண்ண பலகாரம், அம்பிகாக்கு பிடிக்கும். அது சரி, ஆனா இது கொஞ்சம் கொஞ்சமா அத்தை, அங்க நாங்க இருக்க போறது 2 பேரு தான், அதுக்கு எதுக்கு இவ்வளவு என்று சிரித்தான் மூர்த்தி. பிறகு அனைத்தையும் வேலையாட்கள் காரில் ஏற்ற அனைவரும் காரில் ஏறியதும் கார் புறப்பட்டது. சென்டரில் கால் நின்றதும் அம்பிகாவிற்கு 1000 ஜாக்கிரதைகளை சொல்லிக் கொண்டிருந்த விஸ்வநாதனும் மீனாட்சியும் ட்ரெயின் புறப்படும் சமயம் அங்கு நிற்காமல் கடகடவென வெளியே நடக்க ஆரம்பித்தனர். அவர்கள் திரும்பி கூட பார்க்காமல் திடீரென்று அழுது கொண்டு செல்வதை பார்த்த மூர்த்தி ஆச்சரியமாக அவர்களை பார்த்தபடி, என்ன அம்பிகா, உங்க அம்மாவும் அப்பாவும் எதுக்கு இப்படி அழுதுட்டே போறாங்க? ட்ரெயின் கிளம்ப இன்னும் 20 மினிட்ஸ் இருக்கே, அதுக்குள்ள எதுக்கு கிளம்பிட்டாங்க என்று அவளை பார்த்தான். அவள் கண்களில் நீர் அருவியாக கொட்டிக் கொண்டிருந்தது. ஏய் அம்பிகா, என்ன இது? உங்க அம்மா அப்பாவுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீயே இப்படி அழலாமா? பொண்ணை கட்டி கொடுத்தா எல்லா அம்மா அப்பாவும் ஒரு நாள் தன்னோட மகளை புகுந்த வீட்டுக்கு அனுப்பித்தானே ஆகணும், இதுக்காக? அது பெண்ணை பெத்த அம்மா அப்பாக்கு தானே, ஆனா அவங்க என் அம்மா அப்பா இல்லையே என்று முகத்தை மூடிக்கொண்டு தேம்பினாள். ஏய் என்ன சொல்ற? பின் அவங்க யாரு என்று அவள் அருகில் அமர்ந்தான் மூர்த்தி. முகத்தை நிமிர்த்தி அவனை பார்த்த அம்பிகா, அவ என்னோட மாமனார் மாமியார் என்றாள். என்ன என்று அவளை அதிர்ந்து பார்த்தான் மூர்த்தி. ஆமா, நான் ஒரு இளம் விதவென்றதுதான் உங்களுக்கு தெரியுமே, என்ன மறுமணம் செஞ்சுக்க நீங்க ஆசைப்பட்டீங்க இல்லையா? ஆமா, ஆனா ஆனா அவ என்ன பெத்தவாள்னு தானே நடிச்சுட்டு இருந்தேள். ஆமா, அதனாலதான் நான் அதை பத்தி பெருசா உன்கிட்ட எதுவும் கேட்கல.
அப்போ உன்னை பெத்தவங்க என்று அதிர்ந்து கேட்டான் மூர்த்தி. சொல்றேன் என்று பழைய நினைவுக்குள் சென்றாள் அம்பிகா. எங்க அப்பா பேர் கணேசன், அம்மா பார்வதி. நாங்க திருவாரூர்ல இருந்தோம். அதுதான் எங்க அப்பாவோட சொந்த ஊர். எங்க அப்பாக்கு என்னோட சேர்த்து 4 பொண்ணு, ஒரு பையன். எங்க அண்ணன் தான் வீட்டுக்கு மூத்த பிள்ளை. நான் 2வது. எங்க அப்பா கோவில்ல குருக்களா இருந்தார். எங்களோடது கஷ்ட ஜீவனம்தான். வர்ற வருமானம் ஏதோ ஒரு வேலைக்கோ இல்ல 2 வேலைக்கோ எங்க பசி ஆத்திண்டு இருந்தது. கஷ்டத்திலேயே எங்களை பெத்துண்டதால எங்க அம்மா அப்பாக்கு எங்க மேல பாசத்தை விட வெறுப்பு தான் அதிகம் இருந்தது. நானும் வளர்ந்து நின்னேன். +2க்கு மேல என்ன படிக்க வைக்க முடியாதுன்னு அப்பா என்ன நிறுத்திட்டார். ஏன்னா அதுக்கு மேல காலேஜ்ல சேர்க்க பணம் தேவைப்பட்டது. அதுதான். என் அண்ணன் ரொம்ப புத்திசாலி, அதிர்ஷ்டசாலின்னும் சொல்லலாம். ஏன்னா வீட்டுக்கு ஒரே ஆம்பளை பையன், மூத்த பையன்றதால சுமாரா அவன் படிச்சாலும் கடனை உடனே வாங்கி அவனை டிகிரி படிக்க வச்சா. ஏன்னா அவன் வேலைக்கு போய் தன்னோட தங்கைகளை கரையேத்துவான்னு. ஆனா அந்த சுயநலவாதி அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டான். அது சரி, 1 2 5 தங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் பாவம். அதுதான், அவன் வேலை பார்க்குற இடத்துலயே ஒரு பொண்ணை பார்த்து கட்டிண்டு நடைய கட்டிட்டான். அவனை மலை போல நம்பின்னு இருந்த எங்க அப்பா இடிஞ்சு போய் உக்காந்துட்டார். அதை பார்த்து எங்க அம்மா எல்லாம் உங்களால தான்னு எங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டா. அப்பதான் தன் மகனை அழைச்சுண்டு கோவில்ல ஏதோ பரிகாரம் பண்ண வந்தா விஸ்வநாதன் ஐயாவோ மீனாட்சி அம்மாவோ. அன்னைக்கு நான் கோவிலுக்கு பிரசாதம் எடுத்துட்டு போயிருந்தப்ப என்னை பார்த்துட்டு, 7 பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க ஆத்து பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு 3 மாசத்துல என்ன அவ பையனுக்கு கல்யாணம் பண்ணி அழைச்சுட்டு வந்துட்டா. என்னை பெத்தவங்களுக்கும் எப்படியோ நம்ம பொண்ணுக்கு பெரிய இடமா அமைஞ்சதே, அது போதும் என்ற திருப்தி ஒரு பக்கம் இருந்தாலும் 5ல் 1 ஏற கட்டிட்டோம் என்ற சந்தோஷத்துல என்னை அனுப்பிட்டா. 18 வயசு, ஒன்னும் தெரியாம கழுத்துல புது தாலி, காலில் மெட்டிய போட்டுண்டு நடக்க தெரியாம நடந்து வந்த என்னை பார்த்த மீனாட்சி அம்மா என்னை பெத்த பொண்ணாட்டம் பார்த்துண்டா. என் ஆத்துக்காரரும் சும்மா சொல்லக்கூடாது, என்னை குழந்தையாவே தான் பார்த்துண்டார். கல்யாணம் ஆகி 1 வாரம் ஆகியும் எங்களுக்குள்ள எந்த தாம்பத்திய உறவும் ஆரம்பிக்கல. ஏதோ நாள் சரியில்லைன்னு 1 மாசம் தள்ளி வச்சிட்டா. எனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாதுன்றதால ஒரு பக்கம் கொஞ்சம் சந்தோஷமாவே இருந்தது. 1 வாரம் போச்சு. அந்த 1 வாரம் என் வாழ்நாள்ல நான் பார்க்காத சொர்க்கத்தை பார்த்தேன். பிறந்து நான் அனுபவிக்காத சந்தோஷம் அனுபவிச்சேன். 3 பேரும் என்னை தங்கத்தட்டுல வச்சு தாங்கனா. பிறந்ததுல இருந்து அம்மா அப்பாவோட வெறுப்பால வளர்ந்த நானு இங்க இவ அன்பால ரொம்பவே திக்குமுக்காடிட்டேன்னே சொல்லலாம். அப்பதான் அந்த இன்ப வாழ்க்கைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்தது என்று அம்பிகா கூறும்போது அவள் முகம் வெளிரியது. ஏன்னா காலையில இருந்து என் மனசு ஏதோ சஞ்சலமா இருக்கு. காரணம் தெரியாம பயம் வர்றது, என்னன்னு புரியல. பாம்பே போன நம்ம சித்தார்த்துக்கு போன் போட்டு பாருங்கோ. குழந்தை 1 வாரத்துல வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனான். இன்னையோட 10 நாள் ஆயிடுத்து. போன் பண்ணாலும் எடுக்கல, அவனும் போன் பண்ணல. ஏதோ மனசு திக்கு திக்குன்னு இருக்கு என்று கூறிய மீனாட்சியை பார்த்த விஸ்வநாதன், உனக்கு எல்லாத்துக்கும் பயந்தாண்டி. மீனாட்சி, அவன் ஆபீஸ் விஷயமா போயிருக்கான். சும்மா நொயின்னு அவனுக்கு போனை போட்டு தொந்தரவு பண்ண கூடாதுடி. அவன் அங்க மீட்டிங்ல இருக்கானோ என்னவோ, வேலை எப்ப முடிஞ்சு அவன் ரூமுக்கு வருவானோ தெரியல. போய் 4 நாள் போன் போட்டு தானே இருந்தான். இப்பதான் 2 நாளா போன் இல்ல. அதுக்கு போய் எதுக்கு இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ற என்றார் விஸ்வநாதன். ஆமா அத்தை, அவர் வந்துடுவார், பயப்படாதீங்கோ. வாங்கோ, டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், மாமாவோட நீங்களும் சாப்பிடுங்கோ என்றாள் அம்பிகா அவர்கள் அருகில் வந்து நின்று கொண்டு. அவளை அன்போடு பார்த்த மீனாட்சி, என் தங்கம் என்னம்மா எனக்கு தைரியம் சொல்றா பாருங்கோ. எங்க ஆத்துக்கு வந்த மகாலட்சுமிடி நீ. காலையில உன் முகத்துல முழிச்சா நிம்மதியா இருக்கு. நீ இந்த ஆத்துல சுத்தி சுத்தி வரும்போது எங்களுக்கு பொன் குழந்தை இல்லைன்ற குறையே இல்லடிமா என்று அவளுக்கு திருஷ்டி கழித்தாள். சரி வா, குழந்தை நமக்காக காலையில் எழுந்து எல்லாம் செஞ்சிருக்கா, அதை ஆறதுக்குள்ள சாப்பிட்டுடுவோம் என்றார் விஸ்வநாதன். பாத்தியா, அவருக்கு டிஃபன் ஆறிட போறதெல்லாம் இல்ல. உன்னோட கைப்பக்குவம் அவருக்கு நன்னா நாக்குல டேஸ்ட் ஓட்டின்றது. இப்போ போய் முதல்ல சாப்பிட்டுடணும், அதுதான் பறக்கிறா இருப்பாரு என்றாள் மீனாட்சி சிரித்து கொண்டு. கரெக்டா சொன்னடி மீனாட்சி என்று சிரித்து கொண்டே விஸ்வநாதன் டைனிங் டேபிள் அருகில் செல்ல போன் பில் சத்தம் கேட்டது. அடடடடா, என் மருமக சாப்பாட்டை சாப்பிட எவ்வளவு தடை என்று கூறிக்கொண்டே போனை எடுத்து பேசியவர் ரிசீவரை கீழே போட்டுவிட்டு அதிர்ந்து அமர்ந்தார். என்னன்னா, என்னாச்சு? எதுக்கு இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி உக்காந்துட்டேள்? போன்ல யாரு என்று படப்படுத்தாள் மீனாட்சி.
அம்பிகாவின் முகத்தில் கலவரம் ஒட்டி கொண்டது. மாமா, என்ன மாமா, என்னாச்சு என்று அவர் அருகில் ஓடி வந்தாள். அம்மாடி குழந்தை, நான் என்ன சொல்லுவேன்? மீனாட்சி, எனக்கு தலையை சுத்துறடி, என்ன பிடிச்சுக்கோ. இல்ல இல்ல, இது பொய், நான் நம்ப மாட்டேன் என்று கடகடவென வீட்டை சுற்றி ஓடியவரை பார்த்து மீனாட்சியும் அம்பிகாவும் அதிர்ந்தனர். அத்தை, என்ன இது? மாமாக்கு என்ன ஆச்சு? ஏன் அவர் இப்படி பண்றார்? ஆமாண்டி, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இல்ல நடந்துக்கிறார். ஏனா என்னன்னா இது? குழந்தை பயப்படுறா, நேக்கும் படப்படன்னு வர்றது. என்னன்னா விஷயம் சொல்லுங்க என்று கதறினாள். டி மீனாட்சி, நம்ம பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுதான். 2 நாளா ஆபீஸ் வேலைய டென்ஷனோட இருந்தவன் இன்னைக்கு கார் ஓட்டிட்டு போகும்போது கவனக்குறைவால வண்டியை ஏதோ லாரி மேல விட்டுட்டானா, ஸ்பாட்லயே என்று கதறினார். அதை கேட்டு அம்பிகா மயங்கி சாய்ந்தாள். அன்று இரவு அவள் கண் விழித்த போது சித்துவின் உடல் வந்திறங்க சொந்த பந்தங்கள், அக்கம் பக்கத்தினர் அனைவரும் வீட்டில் கூடி அழுது பதறி கொண்டிருப்பதை பார்த்தாள். அமைதியாக எழுந்து நடைப்பிணமாக நடந்து வந்தவளை பார்த்த சொந்தங்கள் அனைத்தும் அவளை சுட்டெரிக்கும் சூரியனாக பார்க்க ஆரம்பித்தது. வந்தா பாரு மகராசி, வந்த 10 நாள்லயே புள்ளைய வாயில போட்டுண்டான். என்ன ஜாதகமோ என்னமோ, போய் புடிச்சுட்டு வந்தா பாரு எங்கிருந்தோ நன்னா என்ற அனைவரும் இந்த விஷயத்தையே வேறு வேறு விதமாக ஜாடை மாடையாக பேச அம்பிகா அதிர்ந்து அங்கு அழுது அழுது துவண்டிருந்த விஸ்வநாதன் மீனாட்சியின் காலில் விழுந்தாள். 10 நாட்களில் அனைத்து முடிந்து வந்திருந்த சொந்தங்கள் நண்பர்கள் அனைவரும் செல்ல கணேசனும் பார்வதியும் தனது மகளின் அருகில் வந்தனர். மீண்டும் இவளை அழைத்து கொண்டு போய் என்ன செய்வது என்று புரியாமல் அவர்கள் திணறுவது அவளுக்கு நன்றாக விளங்கியது. தனது பெற்றோர்களின் தலையில் தான் பாரமாக இருக்க விரும்பாமல் இறங்கி வந்த அம்பிகா மீண்டும் அவர்கள் தலையில் இரட்டிப்பு பாரமாக ஏறி அமர விரும்பவில்லை. மேலும் 18 வருடங்கள் வெறும் வெறுப்பை மட்டுமே கொட்டி வளர்த்த அவர்களிடமிருந்து சந்தோஷமாக பிரிந்து வந்தவளுக்கு 10 நாட்களில் தாயன்பை கொடுத்து தன்னை அதற்கு ஏங்கவும் வைத்த மீனாட்சியும் விஸ்வநாதனையும் விட்டு பிரிய மனமில்லாமல் ஒரு முடிவுக்கு வந்தாள். அம்பிகா, என்னடி பாக்குற? சீக்கிரம் புறப்படு, நேரமாறுது என்றார் கணேசன் அவள் அருகில் வந்து. எங்க என்ன கூப்பிடுறேள்? வேற எங்க, நம்ம ஆத்துக்குதான். ஏதோ ஒரு தொல்லை விட்டுதேன்னு நிம்மதியா இருந்தோம். அது பொறுக்கலாம் அந்த ஆண்டவனுக்கு. இன்னும் உன்னை இந்த கோலத்துல கூட்டிட்டு போய் என்னெல்லாம் படணுமோ, வா என்றார் சலிப்பாக. நான் எங்க ஆத்த விட்டுட்டு வரமாட்டேன், இனிமேலும் அவாதான் எனக்கு எல்லாம் என்றாள் அம்பிகா தீர்க்கமாக. என்னடி பேத்துற என்று பார்வதி சலித்து கொள்ள அடுத்திலிருந்து இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மீனாட்சியும் விஸ்வநாதனும் அங்கு வந்தனர். அவளை எங்க கூப்பிடுறேள்? எங்க ஆத்துக்குதான் மன்னி. இனி அவளுக்கு இங்க என்ன இருக்கு? ராசி இல்லாத ஜென்மம். நல்ல இடம் கிடைச்சோம், இவ துரதிருஷ்டத்தால எல்லாம் தொலைச்சுண்டு நிக்கிறா என்றாள் பார்வதி கண்கள் கலங்க. அம்பிகாவிற்கு இந்த வார்த்தைகள் நெருப்பை வாரி தன் இதயத்தில் வீசியதை போலிருந்தது. பெத்த அம்மாவை இப்படி பேசுறாளே என்று இடிந்து போனாள். என்ன பேசுறள்? என் பையன் கவனம் இல்லாம வண்டி ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி போனதுக்கு அவ என்ன பண்ணுவா? இல்ல அவ ஜாதகம் தான் என்ன பண்ணும்? எல்லாம் இவ ராசியாலதான் என்று கணேசன் பதறிக்கொண்டு ஏதோ கூற வருவதற்குள், போதும், ஒரு மனுஷனுக்கு நடக்கிற நல்லது கெட்டதுக்கு பொறுப்பு அவனேதான். அதை விட்டுட்டு அந்த பழிய தூக்கி மத்தவா மேல போடுறது எந்த நியாயம்? அவளை நீங்க எந்த இம்சையும் கொடுக்காம இருந்தா கூட்டிட்டு போங்கோ, இல்ல அவ எங்களாண்டி இருந்துட்டு போகட்டும். மாட்டு பொண்ணா இல்ல, எங்க ஆத்து பொண்ணா என்றார் விஸ்வநாதன் கம்பீரமாக. என்ன சொல்றேள் என்று கணேசன் ஏதோ கூறுவதற்குள், போதும், அவர்தான் எல்லாம் துலாபாரமா விலக்கி வச்சிட்டாரே, நீங்க நடைய கட்டுங்கோ என்றாள் மீனாட்சி அம்பிகாவை அணைத்து கொண்டு. கணபதியும் பார்வதியும் அமைதியாக சென்றனர். அவர்கள் சென்றதும், அம்மா, அப்பா என்று கையெடுத்து கும்பிட்டு விஸ்வநாதன் மீனாட்சி காலில் தொப்பென விழுந்தாள் அம்பிகா. அவளை வாரியெடுத்து இருவரும் கண்ணீர் மல்க அவளை பார்த்து கொண்டு நின்றனர். ஏனா, அவ நம்மளை என்ன சொன்னா பாத்தேளா? அம்மான்னு அழைச்சா. ஆமாண்டி, என்னையும் அப்பான்னு வாய் நிறைய கூப்பிட்டா என் பொண்ணு என்றார் விஸ்வநாதன் பூரிப்பாக. இந்த பிஞ்சு முகத்தை பார்த்து ராசி இல்லாதவ அதிர்ஷ்டம் கெட்டவன்னு அவளுக்கெல்லாம் சொல்ல எப்படிதான் வாய் வர்றதோ. அம்மாடி குழந்தை, நீ இனிமேலும் எங்காத்து குழந்தைடி, என் பொண்ணு, என் வயிற்றுல வளர்ந்த பொண்ணு. எங்களுக்கு பையன் பிறக்கல, பொண்ணுதான் பிறந்தான்னு நினைச்சுக்கிறோம். அவன் அல்ப வயசுல போக போறான்னு தெரிஞ்சுதான் உன்னை எங்களாண்ட கொண்டாந்து சேர்த்துட்டு போயிட்டான் போல இருக்கு.
நீ இனிமேலும் எங்கேயும் போக வேண்டாம், எங்க மடியில எங்க குழந்தையாவே இருந்துடு என்றாள் மீனாட்சி. அன்றிலிருந்து தனது குழந்தை தனத்தால் சோர்ந்திருந்த விஸ்வநாதனையும் மீனாட்சியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தாள் அம்பிகா. தங்களுக்கு மகன் இல்லை மகள்தான் என்று மனதளவில் நன்கு தேறினர் இருவரும். அவளை தன் மகனை விட பல மடங்கு பாசமாக பார்த்து பார்த்து வளர்க்க முடிவு செய்தனர். ஒரு வருடம் உருண்டோடியது. அன்று அம்பிகாவை அழைத்து கொண்டு சிவாவிஷ்ணு ஆலயத்துக்கு சென்ற விஸ்வநாதனும் மீனாட்சியும் அங்கே கோவிலை சுற்றிவிட்டு மண்டபத்தில் அமர, அம்மா நான் போய் பிரசாதம் வாங்கிட்டு வரேன் என்று ஓடிய அம்பிகாவை பார்த்து கொண்டிருந்தனர். மீனாட்சி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்டி, நீ அதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன் என்றார் விஸ்வநாதன். என்னன்னா, நீங்க சொன்னா நான் என்ன சொல்ல போறேன், என்ன அது என்றாள் மீனாட்சி அவரை பார்த்து கொண்டு. ஒன்னும் இல்லடி, நம்ம அம்பிகாவை மேற்கொண்டு படிக்க வைக்கலான்னு இருக்கேன். பொம்பளை பொண்ணுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாம அவ நன்னா படிச்சுட்டு ஒரு உத்தியோகத்துக்கு போனா 4 காசு சம்பாதிச்சு தன்னோட சொந்த கால்ல நிக்கணும். ஏன்னா அவளுக்கு என்ன குறை, நமக்கு இருக்கிற ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் அவளுக்கு தானே. என்னடி மீனாட்சி இப்படி பேசுற? ஒரு பொண்ணுக்கு பெத்தவாளோ புருஷனோ 1000 ஆசை சேர்த்து கொடுத்துருக்கலாம். அது அவளுக்கு பாதுகாப்பு இல்ல. அவ சொந்த கால நிக்கிறதுதான் அவளுக்கு பாதுகாப்பு. இப்படிதான் எங்க அம்மா சின்ன வயசுல எங்க அப்பா போனதும் ஒரு வயசு குழந்தையான என்ன கையில வச்சுண்டு பிறந்தாத்திலேயே தன்னோட மண்ணி கிட்ட அவமானப்பட்டு வாழ்ந்தா. அவளுக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவ மண்ணி அவளை படிக்க விடல. அவளுக்கு மொட்டையடிச்சு வெள்ளை புடவை கட்டி அலங்கோலம் பண்ணி மூளையில உட்கார வச்சுட்டா. அந்த வெள்ளை புடவைக்குள்ளேயே தன்னோட ஆசையெல்லாம் அடக்கி வச்சுண்டு எங்க அம்மா நடப்பினமா இருந்தா. அப்பதான் பக்கத்தாத்து மாமி கிட்ட தையல் வேலை கத்துண்டா. கொஞ்ச நாள்ல எங்க மாமாவும் போய் சேர்ந்துடவே எங்க அத்தா அவ ஆத்துக்கு போயிட்டா. நாங்க தனியா நின்னுட்டோம். அப்பதான் எங்க அம்மா தனி மனுஷியா சுதந்திரமா வானத்துல பறக்க ஆரம்பிச்சா. தன் கிட்ட இருந்த தொழிலை வச்சுண்டு வீட்டுல இருந்தே சம்பாதிக்க ஆரம்பிச்சா. தன்னை போல அனாதையா ஆதரவு இல்லாம நிக்கிற பொண்ணுங்களை தன்னோட சேர்த்துண்டு சின்னதா ஒரு கடைய ஆரம்பிச்சா. கொஞ்ச நாள் அது நன்னா வளர ஆரம்பிச்சிடுத்து. அப்பதான் அவ என்கிட்ட சொல்லுவா, டேய், பொம்மநாட்டிங்களை உள்ளேயே அடக்கி வைக்கப்படாது. அவளுக்கு புருஷன் இல்லைன்னா அவ படிப்பு கை கொடுக்கும், அவகிட்ட இருக்கிற தொழில் கை கொடுக்கும். அதனால பொம்பளை பொண்ணுக்கு படிப்பு வேண்டாம் வேலை வேண்டான்னு மூளையில உட்கார வைக்க கூடாதுன்னு சொல்லுவா. அதனால தான் நான் உன்னையும் எங்க ஆத்துக்கு வந்ததும் படிக்க வச்சேன். நீ ஆத்துல இருந்து பசங்களுக்கு ஃப்ரீயா டியூஷன் சொல்லி கொடுன்னு சொன்னேன். நீ சம்பாதிச்சு கொடுக்கணும்னு நான் சொல்லல, உன் தன்னம்பிக்கைக்காக தான். அதோட உன் படிப்பு வீணாக கூடாதுன்னு தான் அப்படி பண்ணேன் என்றார். ஆமாண்ணா, நானும் அதை யோசிக்கல. சரிண்ணா, நாளைக்கே அவளை காலேஜில் சேர்த்து விட ஏற்பாடு பண்ணுவோம் என்றாள் மீனாட்சி. இதை கேட்ட அம்பிகாவிற்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. தன் வாழ்க்கை எங்கே கேள்விக்குறியாக மாறிவிடுமோ என்று தனக்குள்ளேயே கேட்டுக் கொண்டிருந்தவளுக்கு அன்று விஸ்வநாதன் கமா குறி போட்டு மீண்டும் அவள் வாழ்க்கையை தன் அன்பு கரங்களினால் தொடர வைத்தார். தன் அன்பு பெற்றோர்களின் அரவணைப்பால் நன்கு படித்த அம்பிகா MBA முடித்தாள். ஒரு தனியார் கம்பெனியில் பணி கிடைக்க அங்கு வேலையில் அமர்ந்தாள். தனது உழைப்பால் கூடிய சீக்கிரத்தில் பதவி உயர்வும் பெற்றாள். ஒரு முக்கியமான மீட்டிங்கிற்காக ஹெட் ஆபீஸில் இருந்து வந்த மேனேஜர் மூர்த்தி அவளது சுறுசுறுப்பையும் திறமையும் கண்டு வியந்து அவள் பேரில் காதல் கொண்டான். இதை அவளிடம் தெரியப்படுத்த அன்றுதான் அம்பிகா செய்வது அறியாது தடுமாறினாள். என்ன அம்பிகா, நான் என் காதல உங்ககிட்ட சொல்லி 1 வாரம் ஆகுது. நீங்க எனக்கு எந்த பதிலும் சொல்லல. நான் நாளைக்கு பெங்களூர் போகணும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா நான் இன்னைக்கு உங்க வீட்டுல உங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பேசுவேன். ஏன்னா எனக்கு யாரும் இல்ல, நானே தான் எனக்காக வந்து பேசணும் என்றான். அது நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் சொல்லித்தான் ஆகணும். என்ன, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஒருவேளை நான் உங்க கேஸ்ட் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? நோனோ, அதெல்லாம் இல்ல. அப்ப நம்ம கல்யாணத்துக்கு உங்க அம்மா அப்பா ஏதாவது சொல்லுவாங்கன்னு? இல்ல, அவ தெய்வம், முற்போக்கு சிந்தனை உள்ளவா. பின்ன என்ன அம்பிகா, உங்களுக்கு என்ன பத்திய முழுசா தெரியாது. ஏன் தெரியாது? நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல திறமசாலி. அது மட்டும் இல்ல, நான் ஒரு விடோ என்றாள் அம்பிகா தலையை குனிந்து கொண்டு. என்ன என்று பதறினான் மூர்த்தி. 6 வருஷம் முன்ன எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்ப எனக்கு 18 வயசு. கல்யாணம்னா என்னன்னு தெரியறதுக்குள்ள அவர் போயிட்டார். ஆமா,
கல்யாணம் ஆகி 10 நாள்ல அவர் ஆக்சிடென்ட்ல என்று அவள் கூறுவதற்குள் அவள் தொண்டை அடைத்தது. போதும், நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நீங்க மேற்கொண்டு படிச்சு வேலைக்கு வந்தது எல்லாம் கரெக்ட் என்றான் மூர்த்தி. ஆமா. சரி, இப்பவும் அவரை உங்களால மறக்க முடியலையா? இல்ல, அவர் கூட நான் பழகினது ஒரு வாரம் தான். அது கூட எனக்கு அப்ப ஒன்னும் தெரியாது என்று பதறினாள். அவள் தடுமாற்றத்திலும் பரபரப்பிலும் அவள் தன்னை காதலிக்கிறாள் என்று புரிந்து கொண்ட மூர்த்தி, சரி, நான் நாளைக்கே உங்க வீட்டுல வந்து பேசுறேன் என்றான். இல்ல, நான் வீட்டுல அம்மா அப்பா கிட்ட சொல்லல. அது நான் சொல்றத கேளுங்கோ என்றாள் அம்பிகா பரபரப்பாக. அது நாளைக்கு பாத்துக்கலாம் என்று எழுந்து சென்று விட்டான் மூர்த்தி. மறுநாள் காலையில் இருந்து படபடப்பாக இருந்த அம்பிகாவை பார்த்த விஸ்வநாதன், என்ன அம்பிகா, என்னம்மா, எதுக்கு காலையில இருந்து வாசலுக்கும் ரூமுக்கும் திரிஞ்சுட்டு இருக்க? என்னாச்சு? யாராவது வரேன்னு சொல்லியிருக்காளா உன் கூட வேலை பாக்குறவா என்றார். அப்பா, அது எங்க ஆபீஸ்ல என்று அவள் கூறுவதற்குள் கார் வாசலில் நிற்கும் சத்தம் கேட்டது. அதிலிருந்து மூர்த்தி, மீனாட்சியும் விஸ்வநாதனும் அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு நின்றனர். அப்பா, இவர் மூர்த்தி, பெங்களூர்ல இருக்கிற எங்க ஹெட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கார். நாளைக்கு ஊருக்கு போறார், அதுதான் என்று தயங்கினாள். அவள் தடுமாற்றத்தை பார்த்து அதிசயித்த மீனாட்சியும் விஸ்வநாதனும் மூர்த்தியை பார்த்து, வாங்கோ, உள்ள வாங்கோ என்று அழைத்து சென்று சோஃபாவில் அமர வைத்தனர். சார், என் பேரு மூர்த்தி. நான் பிஇ படிச்சிருக்கேன். பெங்களூர்ல தான் இருக்கேன். போன வாரம் நான் ஆபீஸ் விஷயமா வரும்போது உங்க பொண்ணை பார்த்தேன். எனக்கு பிடிச்சு போச்சு. அவங்கள கட்டிக்க ஆசைப்படுறேன் என்றான். தம்பி, அது என்று மீனாட்சி தயங்கினாள். அம்மா, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். அம்பிகாவே எல்லாம் சொல்லிட்டாங்க. எனக்கு கடந்த காலத்தை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப நான் அவங்கள காதலிக்கிறேன். அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவங்க எங்க அம்மா அப்பாவை கேட்கணும்னு சொன்னாங்க என்றான். இதற்குள் விஸ்வநாதனும் மீனாட்சியும் அவளை திரும்பி பார்க்க அவள் தனது சேலை நுனியை கையில் சுற்றி கொண்டிருந்தாள். அவள் குனிந்த தலை நிமிருவதாக இல்லை. எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்ல. முக்கியமா நான் அவங்க கேஸ்ட் இல்ல. ஆனா நல்ல மனுஷன். அந்த குவாலிஃபிகேஷன் போதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நீங்க தான் சொல்லணும் என்றான் மூர்த்தி. விஸ்வநாதன் அமைதியாக மீனாட்சியை பார்த்தார். மீனாட்சி அதிர்ந்து அவரை பார்க்க அவர்கள் இருவரையும் அப்பொழுதுதான் அம்பிகா நிமிர்ந்து பார்த்தாள். சரி, எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் மாப்பிள்ள என்றார் விஸ்வநாதன். இந்த வார்த்தைகள் மூர்த்திக்கே சற்று அதிர்ச்சி அளித்தது. சார், நான் என்னென்னவோ எதுன்னு நினைச்சிட்டு வந்தேன். நான் தான் என் விருப்பத்தை சுருக்கமா சொல்லி உங்களை திணற வச்சுட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க ஒரே வார்த்தையில என்ன அசர வச்சுட்டீங்களே என்றான். எங்களுக்கு எங்க பொண்ணு மேல நம்பிக்கை இருக்கு என்றார் விஸ்வநாதன். பிறகு அன்று மூர்த்தி அவர்களுடன் சந்தோஷமாக சாப்பிட்டு விட்டு கிளம்ப விஸ்வநாதன் மீனாட்சியும் மாடியில் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் அருகில் அமைதியாக வந்த அம்பிகா, அப்பா, நான் என்று தயங்கினாள். தெரியுமா நீ என்ன கேட்க போறன்னு, இங்க வா என்று அவளை அருகில் அழைத்து அமர வைத்துக் கொண்டார். என்னடா, அந்த பையனை ஒரு கேள்வியும் கேட்காம பட்டுன்னு சம்மதம் சொல்லிட்டேன்னு தானே என்ன நீ பாக்குற? அதுவும் இல்லாம தன்னோட மாமனார்கிட்டயே எப்படி நான் இன்னொரு பையனை கட்டிக்க ஆசைப்படுறேன்னு சொல்றதுன்னு நீ தவிக்கிற, கரெக்ட் என்று சிரித்தார் விஸ்வநாதன். அப்பா, அம்மாடி, நீ என்ன அப்படி கூப்பிடும் போது அதுக்கான ஸ்தானத்துல இருந்து என் பொண்ணு மனசை நான் புரிஞ்சுக்க வேண்டாமா சொல்லு? நீ காலையில இருந்து டென்ஷனா இருக்கிறச்சியே நான் யோசிச்சேன். அதுவும் இல்லாம அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நல்லா புரிஞ்சுட்டேன். அவனை பத்தி அவன் ரத்தன சுருக்கமா சொன்னாலும் அதுல ஒரு தெளிவு இருந்தது. அதுக்கு மேல அவனை உனக்கு பிடிச்சிருக்குன்னா, நீ அவனை உன் வாழ்க்கை துணையா செலக்ட் பண்ணிருக்கன்னா அதுல ஒரு தெளிவு இருக்கும். அந்த தெளிவை உன் படிப்பு உனக்கு கொடுத்திருக்கோன்னு நம்பினேன். அதே சமயத்துல நீ எங்களை பத்தி எதுவும் சொல்லலன்றதும் நேக்கு புரிஞ்சுடுத்து. சோ உன் மனசுல நாங்க தான் அம்மா அப்பாவா இருக்கோம். அப்படி இருக்கிறச்சே நான் எப்படி உன்னை தப்பா நினைப்பேன்? சொல்லிடி கண்ணு என்றார் கண்கள் கலங்க. அப்பா, இனி 7 ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் என் அப்பா அம்மாவா வரணும். அதைத்தான் இனி இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் வேண்டுவேன் என்று அவர் காலில் விழுந்து கலங்கினாள். அவளை வாரி அணைத்து இருவரும், அம்மாடி, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுக்கு நாங்க சந்தோஷப்பட்டாலும் உன்னை விட்டுட்டு நாங்க அதுதான் எப்படின்னு என்று கதறினார் விஸ்வநாதன். அவரை அதிர்ந்து பார்த்து கொண்டு நின்றாள் அம்பிகா.
அப்புறம் அவ 2 பேரும் என் கல்யாணத்தை நடத்த எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தா. இருந்தாலும் அவ மனசுல என்னை விட்டு பிரிய போற வேதனைய நான் புரிஞ்சுட்டேன். ஆனா என்று அவன் தோள்களில் சாய்ந்தாள் அம்பிகா. அன்று ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கலங்கிய மனதுடன் சென்ற மீனாட்சியும் விஸ்வநாதனும் தன் மகள் இல்லாத வீட்டிற்கு செல்ல விருப்பம் இல்லாமல் கோவிலில் சென்று அமைதியாக அமர்ந்துவிட, இருட்டி கோவிலை பூட்டும் சமயத்தில் குருக்கள் வந்து குரல் கொடுக்க திடுக்கிட்டு சுய நினைவுக்கு வந்து பிறகு அமைதியாக எழுந்து வீட்டிற்கு சென்றனர். கார் வாசலில் நின்றதும் கடகடவென வாசலுக்கு ஓடி வந்து கேட்டை திறந்தாள் அம்பிகா. அவளை பார்த்த விஸ்வநாதன் காரை அங்கேயே விட்டு விட்டு இறங்கி ஓடி வர, அவர் பின்னால் மீனாட்சியும் பதறிக்கொண்டு ஓடி வந்தாள். அம்மாடி, அம்பிகா, நீ நீ என்ற வார்த்தைகள் வராமல் தவித்த விஸ்வநாதனை அப்பா என்று கட்டி அணைத்தாள் அம்பிகா. இதை பார்த்த மீனாட்சி கண்களை துடைத்து கொண்டு அங்கு சிரித்து கொண்டு நின்ற மூர்த்தியை பார்த்து, மாப்பிள்ள நீங்கோ? என்கிட்ட அம்பிகா எல்லாம் சொல்லிட்டா. இந்த பிரியாத உறவை நான் உங்க கிட்ட இருந்து பிரிக்க விரும்பல. அதுதான் அவளோட நானும் இனி உங்க கூட இங்கேயே இருக்க முடிவு பண்ணிட்டேன். ஹெட் ஆபீஸ்ல பேசி என் வேலையை இங்கேயே மாத்திக்க ஏற்பாடு பண்ணிட்டேன். இனி நானும் உங்க வீட்டுல உங்க என்று அவன் கூறுவதற்குள், மாப்பிள்ளையா இல்ல மகனா என்றார் விஸ்வநாதன் பொங்கி வந்த மகிழ்ச்சியில். அவரை நெகிழ்ச்சியுடன் பார்த்த மூர்த்தி டக்கென அவரை அணைத்துக் கொண்டான். மீனாட்சி முகத்தில் ஆனந்தம் பொங்கியது. இத்துடன் பிரியாத உறவு கதை முற்றம். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.